அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ளது மேரிட் தீவு. 122 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த தீவில் சுமார் 34,000 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். அட்லாண்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த சிறிய தீவில்தான் அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசாவிற்கு சொந்தமான ஜான் எஃப் கென்னடி ஸ்பேஸ் சென்டர் என்ற அதிநவீன விண்வெளி ஆய்வு மையம் செயல்பட்டு வருகிறது. 1977 செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் டைட்டன் 3E ரக ராக்கெட் ஒன்று வாயேஜர் 1 என்ற விண்கலத்தை சுமந்து கொண்டு விண்ணில் பாய்ந்து செல்ல தயாரானது. வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட வாயேஜர் தமது இலக்கு நோக்கிய பயணத்தை துவங்கியது. நமது சூரிய குடும்பத்தில் உள்ள ஜூபிட்டர், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் கோள்களை ஆய்விடுவதே இதன் முதற்கட்ட இலக்கு. நமது இரவு நேர வான்வெளியை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்ய பல்வேறு கருவிகள் தற்போது வந்துவிட்ட நிலையில் 1970களில் கோள்களுக்கு அருகில் சென்று ஆய்வு நடத்துவதே சிறந்த வழி என்று நினைத்த நாசா வாயேஜரை நமது சூரிய குடும்பத்தின் எல்லை வரை அனுப்பி ஆய்வு நடத்துவதாக அறிவித்த போதும் பின்னணியில் வேறொரு இரகசிய திட்டமும் மறைக்கப்பட்டு இருந்தது.